ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையோ இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணுறப்பையோ ஆன்சர் எழுதி முடித்ததுக்கப்புறம் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா, ஒரு தனியாக ஒரு நோட் அதுக்குன்ட்டு அலாட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு நோட்டில் பேக் சைடு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் அலாட் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பேஸ் அலாட் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸ் எழுதி வைக்கணும். அதாவது ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, அந்த டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு 2, 3 மிஸ்டேக்ஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த மிஸ்டேக்ஸை இந்த மாதிரி 1, 2, 3ன்னு போட்டு எழுதிக்கலாம். அடுத்த டெஸ்ட் எழுதுகிறப்போ இன்னொரு மிஸ்டேக் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறப்போ, அதிலே கன்டினியூ பண்ணி 3, 4, 5ன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் எழுதுகிறப்பையும் என்னென்ன மிஸ்டேக் உங்களுக்குன்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, அதை இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு, எழுதி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் அடுத்த டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த பேப்பர் இந்த ஷீட்டை நீங்கள் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடணும். ஸோ தட் இதே மிஸ்டேக்கை திரும்ப நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாம்பிளுக்கு நான் என்னோடய எரர் நோட்டை எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் நம்ம இது எப்படி எழுதியிருக்கேன்னா, எப்பயுமே நம்ம ஒரு டாபிக் ஒரு கொஷின்னு ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் என்ன பண்ணுவோன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஷினை பார்த்ததுமே ஒரு கொஷினை ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ண மாட்டோம். அது பர்டிகுலர் ஏதாவது ஒரு வேர்டு ரிலேட்டட் டு லைக் ஐஎன்எம்னு இருந்ததுன்னா, ஐஎன்எம்னு பார்த்துக்கிட்டு ஐஎன்எம்மில் படித்த மாடரேட்ஸு, எக்ஸ்ட்ரிமிஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ரெவல்யூஷனரிஸ் இந்த மாதிரி ஆன்சர்ஸை நம்ம பாட்டுக்கு ஐஎன்எம் ரிலேட்டட் என்னென்ன தெரியுமோ அதை எழுதிடுவோம். அதில் அந்த ஒரு வேர்டை மட்டும் விட்டுட்டு சில டைம்ஸ் எக்ஸாமின் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க, அனலைஸ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க, இல்லைனா அதில் பர்டிகுலராக நடந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை மட்டும் கேட்டிருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதில் மேஜராக தெரிகிற ஒரு வார்த்தையை மட்டும் படிச்சுட்டு நம்ம ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி மிஸ்டேக் நான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைம் நான் ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஷீட்டை பார்த்துட்டு தான் போவேன். அதனால் கான்ஷியஸாக நம்ம இருப்போம். ஓகே, இந்த மிஸ்டேக் நம்மளுக்கு இந்த டைம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அட் த சேம் டைம் எழுதி வைக்கிறனால நம்மளுக்கு மைண்டில் நல்லா பதிஞ்சிடும் நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அட் த சேம் டைம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய மிஸ்டேக்ஸ் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். நான் எப்பயுமே கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சம்டைம்ஸ் டக்குன்னு ஏதாவது ஒரு டாபிக் தெரிஞ்சதுன்னா அதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொஷினில் மெயினாக ஒய், ஹவு, சிக்னிஃபிகன்ஸ், இம்பேக்ட்ஸ் இதெல்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸை நல்லா புரிஞ்சு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எரர் நோட்டில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் யூஸ் பண்ண வேணான்னு போட்டிருக்கேன். ஏன்னா சப்போஸ் ஒரு 7, 8 பாயிண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி போடுறப்ப ஸ்பேஸ் பத்தாது. மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்டில் பார்டருக்கு வெளியில் போகிற மாதிரி இருந்தது. அதனால் அந்த டைமில் ஐயோ இடம் பத்தலேன்ட்டு எனக்கு ஒரு டைம் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன் நான். அதனால் அதுவே என்னோடய அடுத்த கொஷினை அஃபெக்ட் பண்ணுச்சு. அதனால் நான் இதை அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன், போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது மேபி இந்த டயக்ராம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு இது செட் ஆகலை. அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், சம்டைம்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு கொஷினுக்கும் மெயினாக என்ன பண்ணணுன்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொரு கொஷின் முடிக்கிறப்பையும் நம்ம டைம் பார்த்துக்கிட்டே எழுதணும். இப்போ 6 மினிட்ஸ் அலாட் பண்ணியிருக்கீங்கன்னா 6 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஒரு கொஷின் எழுதி முடிச்சதும் டைம் பார்க்கணும், இன்னும் அடுத்த கொஷின் எழுதி முடிச்சதும் டைம் பார்க்கணும். இந்த மாதிரி நான் டைம் பார்த்துக்கிட்டே தான் எழுதுவேன். அதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு அது வேறு மாதிரி லைக் 1/2 hour ஒன்ஸ் தான் டைம் செக் பண்ணுவீங்களா, இல்லை 10 minutes ஒன்ஸ் செக் பண்ணுவீங்களாங்கிறது அது நீங்கள் எழுத நீங்கள் உங்களோட பேட்டர்னை டெவலப் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ எனக்கு வந்தப்போ என்ன பண்ணேன்னா, நான் ஒவ்வொரு கொஷின் எழுதி முடித்ததும் நான் டைம் கரெக்டாக போயிட்டுருக்கேனா இல்லை எக்ஸ்ட்ரா டைம் ஆகுதா அப்படிங்கிறத நோட் பண்ணிப்பேன். ஸோ அதனால் அடுத்த கொஷினில் சப்போஸ் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் எடுத்துக்கிட்டேன்னா நான் அடுத்த கொஷினில் அந்த டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப என்னால் டைம்குள்ளே முடிக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ரைட் த வெல் நோன், 3rd பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரைட் த வெல் நோன் கொஷின் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டயக்ராம் போடணும்.
அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்மாக ப்ரெசென்ட் பண்ணோம். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய அதாவது லைக் என்னோடய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில் பண்ண ஒரு ஆன்சர் ஷீட் காமிச்சிருப்பேன். அதில் எப்படி ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி தரேன். அப்புறம் 6th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அட்ரஸ் த கொஷின். நம்ம மேஜராக நம்மளுக்கு மார்க் வந்து கரெக்டாக வராததுக்கு காரணம் கொஷினை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். 10 மார்க் கொஷின்னா 10 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரியும், 15 மார்க் கொஷின்னா 15 பாயிண்ட்ஸ் எழுதுகிற மாதிரியும், அந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறத வந்து கான்ஷியஸாக நான் டெவலப் பண்ணிக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் என்னோடய எரர் நோட். ஒவ்வொரு டெஸ்ட்டில் நான் கண்டுபிடிச்ச எரரை அடுத்த டெஸ்ட்டில் ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக எனக்கே நான் எழுதிக்கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இது. இந்த மாதிரி நீங்களும் எழுதி வைங்க. ஸோ இதுதான் வந்து இது உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய எரர் நோட்டை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவே உங்களுக்கு சஃபிஷியன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி பேட்டர்னை நீங்களும் டெவலப் பண்ணி ஒரு எரர் நோட் மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதுதான் என்னோடய எரர் நோட்டு. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.